ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் சிம்பிளாக டேஸ்டியான ஒரு டெசர்ட்டை எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட்டுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கன் மாரி பிஸ்கட்டோட கராமல் க்ரீமையும் சேர்த்து முட்டை இல்லாமல் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான டெசர்ட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த டெசர்ட் செய்கிறதுக்காக நான் 120 கிராம் மாரி பிஸ்கட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த பிஸ்கட் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக க்ரீம் ஒன்றும் இல்லாத ஏதாவது ஒரு பிளெயின் பிஸ்கட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முதல்ல நாங்கள் இந்த பிஸ்கட்டை இவ்வாறு ஒரு கிரைண்டர் கப்பில் போட்டு ஒரு கட்டியும் இல்லாமல் நல்ல பவுடராக அரைச்சி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் எங்களோட பிஸ்கட்டை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் 500 ml பாலும் 500 ml விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பாலோட 50 கிராம் சீனியும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இந்த பாலை இவ்வாறு அடுப்பில் வச்சு அந்த சீனி கரையும் வரையும் சூடாக்கி கொள்ளுங்க. இப்போ இந்த பாலோட 30 கிராம் கராமலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கராமல் நான் கடையில் வாங்கின கராமல் தான். நீங்கள் விருப்பம் மட்டும் சொன்னால் வீட்டிலையும் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த கராமல் அந்த பாலோட சேர்ந்து நல்ல ஒரு கலராக வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட்டை இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த பால் நல்லா திக்காகும் வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருங்க. இப்போ பாருங்க, எங்கள்ட இந்த க்ரீம் நல்லா திக்காக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளலாம். இப்போ இந்த க்ரீமோட 40 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த க்ரீமோட 50 கிராம் ஒயிட் சாக்லேட் சேர்க்குறேன். இது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு கூடுதலாக விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த சாக்லேட் சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ பாருங்க, இந்த க்ரீமோட நாங்கள் சேர்த்த பட்டர் சாக்லேட் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது. இப்போ டேஸ்ட்டுக்காக 2 பேக்கெட் வெனிலா சுகர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பம் மட்டும் சொன்னால் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த க்ரீமை இவ்வாறு டெசர்ட் கப்பில் மாற்றி கொள்வோம். இப்போ பாருங்க, எங்களோட டேஸ்டியான கராமல் க்ரீமை எவ்வளவு குயிக்காக நாங்கள் வீட்டிலே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி. இப்படியான டெசர்ட்ஸை நீங்கள் வெளியில் போய் கடைகளில் வாங்காமல் வீட்டிலே செய்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஆரோக்கியமான டெசர்ட் ஆகும். அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, எங்களோட கராமல் க்ரீம் ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த க்ரீமுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விதத்தில் டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். என்னோட சேனலில் ஏற்கனவே வேறு டெசர்ட் ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்க. இப்போ இந்த க்ரீமை ஒரு 2 தொடக்கம் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ பாருங்க, நாங்கள் செய்த கராமல் க்ரீம் நல்லா செட் ஆகி நல்ல க்ரீமியாகவும் நல்ல திக்காகவும் வந்திருக்குது. அதோட நாங்கள் சேர்த்த பால், கராமல், சாக்லேட், ஸ்பெஷலாக எங்களோட மாரி பிஸ்கட் எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்டாகவும் நல்ல வால்ஷமாகவும் இருக்குது. இந்த கராமல் க்ரீமோட இனிப்பு எனக்கு நல்ல அளவாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒயிட் சாக்லேட் சேர்க்கலன்னு சொன்னால் சீனியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கும் இந்த பிஸ்கட் கராமல் க்ரீம் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.